ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் நம்ம வீட்டில் நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா, மாமா வேறு ஃபங்க்ஷனுக்கு வேறு போயிட்டு வந்தாங்க. நானும் இன்றைக்கி மத்தியானம் எதுவும் சாப்பிடலைங்க. ஒரு ஆளாக இருந்தாலும் என்னத்த சமைக்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். இடியாப்பம் மட்டும் 2 எனக்கு மட்டும் பிழிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. அதனால் கொஞ்சம் சரி நைட்டுக்கு நல்லா செய்வோம் அப்படின்ட்டு, இன்றைக்கி தக்காளி சாதம் செய்யலான்ட்டு இருக்கேங்க. தக்காளி 4 பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், புளிப்புக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயங்க. நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன்னா, அதுக்கு 1 கிளாஸ் வந்து சின்ன வெங்காயம் போடுவேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் புதினா எடுத்திருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டை, சோம்பு, அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேங்க. கசகசா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொடி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூளுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டேன். வாங்க தாளித்து விட்றலாம். எண்ணெய் வந்து காயுது. ஆனால் வந்து இந்த விறகு அடுப்பு பற்ற வைக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா நம்ம மண்ணெண்ணெய் இல்லாமல் இந்த நம்ம மரத்துலேருந்து கீழே விழுகுது பாருங்கள் செடி செத்தை, அதை வச்சு தாங்க நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கிறோம். அதனால பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. அது அந்த விறகு பாருங்கள் எவ்வளோ பெரிய விறகு வச்சுருக்கேன் நீளமாக. அது எரியிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த இதை வந்து பற்றுறதுக்கு அடுப்பில் எரிக்கணும். சரி ஓகே. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து எல்லாம் நம்ம போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சி இலையை நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் தாளிப்புக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து போட்டுருவோம். அது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். ஏன்னா விறகடுப்புனால சீக்கிரமே வந்து வதங்கிடும் இல்லையா, அதுக்காகத்தான். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, புதினா எல்லாத்தையும் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஆனால் என் நிழலும் தெரியுதா நான் வீடியோ எடுக்கிறது, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், புதினா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிடுவோங்க. இப்போ கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறேங்க. தயிர் ஊற்றியாச்சு. அதோட வந்து இப்போ நம்ம வந்து மசாலாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் நம்ம போட்டுருவோம். ஸோ இதை நல்லா கிண்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிளறணுங்க. எண்ணெய் பத்தலாட்டினா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுதா டிஸ்பிளேயில்? சூப்பராகவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து தண்ணி வந்து அளவாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலக்கில் தாங்க வந்து 3 காப்படி போட்டிருக்கேன். சாரி 3 வீசம்படி போட்டிருக்கேன். ஸோ 1க்கு 2ன்னு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறலாம். இல்லை 1க்கு 3ன்னு தண்ணி ஊற்றிக்கிறலாமுங்க. அதாவது வந்து 1:3 இல்லாட்டினா 1:2 உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து இன்றைக்கி 1:2 தாங்க ஊற்ற போகிறேன். இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டேங்க. நான் வந்து 6 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். 6 உலக்கு தண்ணி. ஏன்னா நம்ம உலக்கில் தானே நம்ம அரிசி அளந்தோம். ஸோ 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். ஸோ வந்து இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் அரிசி போடையில் உங்களை பார்க்குறேன். பாய். அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெங்காயம் வந்து தயிர் வெங்காயத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை லேசாக உப்பு போட்டு பெசரி வச்சுட்டு தயிரை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் தான் நம்ம வந்து அரிசியை போட போகிறோம். ஸோ அரிசியை நம்ம போட்டுக்குருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் போட்டுட்டேன். நல்லா வந்து லேசாக கொதிச்சு வருது. ஸோ நல்லா வந்து கொதிச்சு வந்து நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற ஸ்டேஜில் இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம தம் போடலாம். ஆமாங்க, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது வந்து தம் போட்டால் தக்காளி பிரியாணிங்க. தக்காளி சாதம்னும் வச்சுக்கலாம், தக்காளி பிரியாணியும் வச்சுக்கலாங்க. ஓகே. இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். பார்த்தீங்களா, நல்லா வந்து தலபலான்னு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து லேசாக நமக்கு வேணும்னா வந்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாமுங்க. கொஞ்சம் அது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். 2வது வந்து சாப்பாடு வந்து குழஞ்சி போகாமல் வந்து அதை எடுத்து கொடுக்குங்க. போதும்.
நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம். அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தம் போட்டாச்சுங்க. கட்டையெல்லாம் விறகு கட்டையெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டேன். ஸோ வந்து அங்க வந்து தணல் மட்டும் இருக்குது. இந்த தணல் மட்டும் வந்து ஆ தம் போடணும். நான் வந்து இதில வந்து குளவிக்கல்ல தூக்கி வச்சுருக்கேங்க. இப்போ கீழே கொஞ்சம் நேரம் வேகணும். இதிலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷங்க. நீங்கள் எந்த டைமிங்லேருந்து எப்படி சொல்கிறது, இப்போ 7 மணிக்கு நீங்கள் தம் போட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா 7லேருந்து 7:20 வரைக்குங்க. 20 நிமிஷம் வந்து நீங்கள் தம் போடணும். வாங்க நம்ம வந்து சுற்றி தம் போட்டுக்குருவோம். இப்போ நான் ஏன் மேலே தட்டில் வைக்கிறேன்னா, இப்போது சில பேர் வந்து தோசைக்கல் வைப்பாங்க. சில பேர் வந்து அதுக்கு மேலே இது தண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. இந்த தணலே போதுங்க. அந்த தணலில் இருக்கட்டும். மேலே வந்து வேணால் கொஞ்சமாக நம்ம கங்கல்லி நம்ம போட்டுக்கிறலாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை 20 நிமிஷம் கழித்து வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய். இப்போ சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தட்டில் மாற்றிக்கிறலாம். உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி எப்படி வேணாலும் வச்சுக்கிறலாம். ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் அவிச்ச முட்டை ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஊறுகாங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மிச்சம் இருக்குது. நான் வந்து வேறு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா காலையிலக்கு எடுத்து வச்சுக்கிருவேன். அப்புறம் நான் செல்லக்குட்டீஸ் ஜிஞ்சர் கார்லிக்குக்கும் அவங்களுக்கும் எடுத்து ஆற வச்சுருக்கேங்க. ஓகே, நான் இதை வந்து ஷார்ட்ஸாக குட்டியில் போடுறேன். இதை வந்து அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.